நம்ம செல்வம்னு எதெல்லாம் நினைப்போம்? பொண்ணு, பொருளு, இடம், மனை, வீடு, சொத்து இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்ச சொத்து, செல்வம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, வள்ளுவர் காதால் கேட்கப்படும் நல்ல கருத்துக்களை சரிங்களா? நல்ல கருத்துக்களை செல்வம்னு சொல்றாரு. அதோட இல்லாம, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தை விடவும் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுகளால் கேட்கக்கூடிய நல்ல கருத்துக்கள், நல்ல பல செய்திகள தான் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸோ, முதல்ல இந்த செவி செல்வம் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? இப்ப செவிக்கு உணவு இல்லாத பொழுது, வயிற்றுக்கு உணவு கொஞ்சம் குடுங்கன்றாரு. அதாவது காது வழியா எந்த மாதிரியான விஷயத்த நம்ம எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுதான் நம்மளுடைய மனதிற்கு, மூளைக்கு